சில சமயங்களில் நம்முடைய அற்ப சந்தோஷத்திற்காக மிக முக்கியமான பொக்கிஷத்தை தவற விட்டுடுவோம். தவற விட்டது யார்? யார் அந்த பொக்கிஷம்? ப்ளூ பிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்றைக்கி நம்முடைய பார்வை அரசியல் பார்வையும் கிடையாது, க்ரைம் பார்வையும் கிடையாது. கொஞ்ச நாளாக ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டோம் நம்ம அரசியல் பார்வையில். ஏன்னா அதை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஜஸ்ட் ப்ளூ பிக்ஸ் நியூஸ் ஒன்லி அரசியல் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளையும் க்ரைம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளையும் பண்ணுறதோடு நிறுத்திக்காமல் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளாக நம்ம ரெகுலராக ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது குறிப்பாக தமிழ்நாடு போலீஸ்க்கு இப்போ ரீசெண்டாக என்ஃபோர்ஸ்மெண்ட் பியூரோ சிஐடிக்கு டைமுக்கு சாப்பிடு பை ஃபாத்திமா அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். இதுக்கு முக்கியமாக இந்த நேரத்தில் டிஜிபி சங்கர் ஜுவால் ஐபிஎஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் பியூரோ சிஐடி ஏடிஜிபி அமல்ராஜ் ஐபிஎஸ் அவர்களுக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த லான்ச் நிகழ்ச்சியில் எங்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்களை அழைத்து இதை லான்ச் பண்ணதோடு இல்லாமல் பாராட்டி இந்த ஷீல்டையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஷீல்டு இது உண்மையிலேயே ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஸோ அதே நேரத்தில் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. எனக்கு மட்டும் இல்லை, ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிமை பற்றி சொல்லணுன்னா, இந்த ஷார்ட் ஃபிலிம் ட்ரக் அவேர்னஸ், அதாவது ட்ரக் அவேர்னஸ் அப்படின்னோன்னா எடுத்தோன்னே நீ தம் அடிக்காத, கஞ்சா அடிச்சுனா கெட்டுப்பட. ஸோ இது ஒரு உண்மையிலே நடைபெற்ற சம்பவம், எங்களுக்குள்ளே இருக்கிற ஒருத்தரோட சம்மந்தப்பட்ட சம்பவம். அவரோட பேரை எங்கேயும் குறிப்பிடலை. அந்த விஷயம் நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது அந்த கதையோட டைட்டில் என்னன்றது உங்களுக்கு புரிய வரும். டைமுக்கு சாப்பிடு பை ஃபாத்திமா. அதாவது ஒவ்வொரு தாயோட அவங்க எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் டைமுக்கு சாப்பிடுன்னு ஒன்று சொல்லுவாங்க. சில விஷயங்களை இந்த ஷார்ட் ஃபிலிம் மூலமாக நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். அந்த லான்ச் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியை இப்போ நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே அந்த டைமுக்கு சாப்பிடு பை ஃபாத்திமா மூவியை நாங்கள் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டோம். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நாங்கள் மேன்மேலும் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு தேவை. இப்போ அந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற ஐஜி என்ஃபோர்ஸ்மெண்ட் திரு கார்த்திகேயன் அவர்களுக்கும், ஐஜி கிரைம் திருமதி சின்னக்குமார் அவர்களுக்கும், காவல்துறை எஸ்பி என்ஐபி திரு மேகநாதன் மற்றும் எஸ்பி ஐப்ராக் திரு சாம்சன் மற்ற காவல்துறை அதிகாரிகள், இந்த முயற்சிக்கு உதவி செய்த தொழில் வல்லுநர்கள் மற்றும் கலைஞர்கள் அவர்களுக்கும், இந்த பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்திருக்கிறேன். போதை பொருட்களுக்கு எதிரான இந்த முயற்சியானது திடீரென்று ஒரு நாள் துவங்கி ஒரு வாரம் கடந்து ஒரு மாதத்தில் முடிகிற விஷயம் கிடையாது. தொடர்ந்து நாம் கண்காணிக்கப்பட வேண்டிய, தொடர்ந்து நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய ஒரு பணி. என்றோ ஒரு நாள் எங்கிருந்தோ வருவதல்ல இந்த முயற்சி. தமிழக காவல்துறை தொடர்ந்து எல்லா காவல் நிலையங்களிலிருந்து எல்லா உயர் அதிகாரிகள் மட்டம் வரைக்கும் இந்த முயற்சியில் கண்ணும் கருத்தாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக கடந்த 3 வருடங்களில் நடந்த நடவடிக்கைகள், போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் பற்றி சிந்தித்தால், கடந்த 2022 வருடம் 10,600 வழக்குகள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. போதைப் பொருட்களுக்கு எதிராக, அதை ஈடுபடுகின்ற நடவடிக்கைகள் எதிராக. கடந்த வருடத்தில் அது 11,000 வழக்குகளாக அதிகரித்தது. அதே போல் இந்த 3 வருடங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுத்து பார்த்தால் எல்லா நிலைகளிலும், குறிப்பாக குற்றவாளிகளை கைது செய்வதை எடுத்துக்கொண்டால் 2023 வருடம் 14,000 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள். கடந்த வருடம் 17,000 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அதே மாதிரி இந்த குற்றத்தில் பல்வேறு போதைப் பொருட்கள் பயன்படுத்தி அதில் ஈடுபடுகிறவர்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் கைப்பற்றது கடந்த 23ஆவது வருடத்தில் 1175 வாகனங்கள் தமிழகம் முழுவதும் கைது செய்யப்பட்டது. இது
கடந்த வருடத்தில் 1480 வாகனங்கள் கைது செய்த அளவுக்கு உயர்ந்தது. இப்படி எல்லா நிலைகளிலும் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறது. அதற்கு இந்த போதைப் பொருட்களுக்கு எதிரான ஒரு ஒட்டுமொத்த ஒரு ஃபைட், ஒரு யுத்தம் என்றே சொல்ல முடியும். சில சமயங்கள்ல நம்முடைய அற்ப சந்தோஷத்திற்காக மிக முக்கியமான பொக்கிஷத்தை தவற விட்டுடுவோம். தவற விட்டது யார் அந்த பொக்கிஷம்? ஆமா, உன் பையன் வந்தானா? வந்தான் ரசனாவும் மிச்சரும் கொடுத்தான். உனக்கு? ஆமா, அமாவாசை தான் வருவோம். பாத்திமா, உனக்கு? என் பையன் நேரத்துக்கு சாப்பிட்டானான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்தா போதுமா? தேங்க்யூமா. இங்க வா. ஏய், என்ன ஏதோ ஸ்மெல் வர மாதிரி இருக்கு? இங்க வா. என்னம்மா smell? ஏய், ஏதோ ஸ்மெல் வருதுன்னு சொல்றேன். இங்க வாடா. ஒண்ணும் இல்லம்மா. ஏய், இங்க வான்னு சொல்றேன்ல. அம்மா, வா. ஒண்ணும் இல்லம்மா. வாடா இங்க. வா. ஏய், இங்க வாடா. ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்லம்மா. ஏய், அம்மா. ஏய். அம்மா. எல்லாம் இந்த கூட சேர்ந்து சுத்துறானுங்களே அவனுங்களை சொல்லணும். இவனுங்களால தான் இவனுங்க கெட்டு போறானுங்க. நீ சொல்றதான் கரெக்ட். ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். இவனால கெட்டான், அவனால கெட்டான். ஏன் வளர்ப்பு மேலதான் தப்பு. அப்பா இல்லாத பையனேன்னு ரொம்ப ஓவரா செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். இப்ப நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன். சொல்டா. மச்சி, புது ஸ்டஃப் வந்திருக்குது, வேற லெவலு. வரியா? இல்லடா, நான் வரல. டைமுக்கு சாப்பிடு. லவ் யூ மா. லவ் யூ மா. அடுத்ததாக திரு நவீன் சினிமாட்டோகிராஃபர். மிஸ் ஜாய் கிறிஸ்டியானா, CEO ப்ளூ பிக்ஸ் நியூஸ். அடுத்ததாக திரு நிகில், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ். திரு அமல் புஷ்பராஜ், எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர். இங்க பாரு, இங்க பாரு. அடுத்ததாக திரு வெங்கட், PRO. சார் அப்படியே எல்லா கேமராவும் பார்த்துருங்க. திரு வெங்கட், SFX and dubbing. திரு தர்மா, SFX and dubbing. அடுத்ததாக திரு ராக்கி, BGM score. திரு சுசீந்திரன், co-director. திரு பிரகாஷ், editing. Sam, stunts. திரு விஜயன், actor. பாராட்டுகள். பாலா ட்ரோன். ட்ரோன் அப்புறம் ஆமா இல்லை, பின்னால நிறைய பேர் இருக்கு. மீண்டும் ஒருமுறை ப்ளூ பிக்ஸ் நியூஸ் மற்றும் அவருடைய அணியினர் அத்தனை பேருக்கும் காவல்துறையின் சார்பாக நன்றிகளும் பாராட்டுகளும்.
எந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம முன்னெடுத்து சென்று வெற்றி பெற்றாலும் இதை நான் தான் செஞ்சேன், என்னால் தான் முடியும் அப்படின்றத விட அது முக்கியமாக இந்த க்ரியேட்டிவ் ஃபீல்டில் வந்து இட்ஸ் அ டீம் ஒர்க். எல்லாமே இது என்னோடய ஐடியா தான், நான் தான் இதை பண்ணேன், இந்த கதைக்காக நான் போய் அங்கே போய் யோசித்தேன், இதுக்காக நாங்கள் வந்து இவ்வளோ விஷயம் பண்ணேன். முக்கியமாக வந்து இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அம்மாவும் பையனும் கீழே விடுற ஷாட் மட்டும் கிட்டத்தட்ட 25-30 டேக்கு வரைக்கும் போச்சு. அதை வந்து ஸ்டன்னர் சாம், அதாவது தங்கலான் பட புகழ் ஸ்டன்னர் சாம் என்னோட நண்பர் அவர் வந்து இதை வந்து திருப்பி எடுத்துட்டு, அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஆக்சுவலாக எடுத்து முடித்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு லான்ச் முடிஞ்சு திருப்பியும் அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் ஒரு ஷார்ட் எடுத்து நாங்கள் அதை இணைச்சிருக்கோம். ஸோ இதோட எல்லாமே டீம் ஒர்க். இந்த நேரத்தில் என்னோடய டீமுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதேமாதிரி இதோட மேக்கிங் வீடியோ கூடிய விரைவில் வெளிவரும். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.